விக்ரம் ஒரு அறிவாளியான பையன். அவனுக்கு விஞ்ஞானம்னா ரொம்ப பிடிக்கும். பள்ளியில் விஞ்ஞான கண்காட்சி ஒரு நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. விக்ரம் சூரிய சக்தியில் உருவாகிற காரை உருவாக்க திட்டமிட்டான். அவன் பல நாட்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு சின்ன மாடலை உருவாக்கினான், ஒரு காரை. ஆனால் கண்காட்சி நடக்கிற அன்னைக்கு அவன் மேடையில் ஏறும்போது தவறி அந்த கார் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. மீதி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. விக்ரம் ரொம்பவே நொந்து போயிட்டான். வீட்டுக்கு வந்தவுடனே நான் முடியாது, என்னால் கார்லாம் திரும்ப ரெடி பண்ணவே முடியாது, என்னால் முடியாது அப்படின்னெல்லாம் புலம்பினான். அதை கேட்டுட்டு இருந்த அவங்க அப்பா மெதுவாக கிட்டக்க வந்தார். நானும் ஒரு நாளைக்கு உன்ன மாதிரி தான் விக்ரம் தோல்வி அடைஞ்சேன், ஆனால் விடலை. திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சதால் தான் நீ இப்போ பார்க்குற என்னோட வெற்றியை அடைய முடிஞ்சுது அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தைகள் விக்ரத்தை தூண்டி விட்டது. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அவன் வேலை பார்த்தான். பழைய மாதிரியே சரி செய்து புதுசாக ஒரு காரை உருவாக்கினான். அடுத்த நாளைக்கு அவன் திரும்ப ஸ்டேஜில் போய் நின்னான். இந்த முறை அந்த மாதிரி சிறப்பாக வேலை செஞ்சது. ஆசிரியர்களும் மாணவர்களும் அவனுக்கு கைத்தட்டினாங்க. அவனுக்கு ப்ரைஸும் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணினான். அவன் புன்னகையோட அவனது அப்பாவை பார்த்தான். அப்பா பெருமையாக தலையாட்டினார். இதுலேருந்து என்ன நேருதுன்னா, தோல்வி நேரிடலாம், ஆனால் முயற்சியை நம்ம விட்டுடவே கூடாது. மீண்டும் யார் எழறாங்களோ அவங்களே தான் வெல்வாங்க. இதுதான் இந்த கதையோட மாறல்.